பெரும்பான்மையான மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வருஷம் வருஷம் வெயில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் எந்த நாளுமே வெயில் அதிகமாகலை, வெயில் கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அறிவியல் உண்மை. சூரியன் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் பல கோடி வருஷமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது டே பை டே அந்த எரியறது கம்மியாகிட்டே இருக்குது தவிர அது இன்னும் அதிகமாக எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லலை. அப்படி ஆகவும் முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற ஹீலியம், நைட்ரஜன் இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் அது எரிக்க கம்மியாகிட்டு தான் இருக்கும். அதனால சூரியனுடைய வெப்பம் சூடு கம்மியாகிட்டே தான் இருக்க தவிர வருஷம் வருஷம் அதிகமாக ஆகலை. ஆனாலும் ஏன் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் அதுக்கு மேலே ஓசோன் ஒரு லேயர், அதுக்கு கீழே பல அடுக்கு லேயர்கள் இருக்கும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் சூரியன்லேருந்து வர கதிரை ஃபில்டர் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சமாக, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வீட்டில் அடுப்பு எரிச்சிட்டு இருக்கீங்க, நடுவில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுங்க. அந்த அடுப்பு எரிக்கிற வெப்பம் இந்த ஸ்க்ரீனை தாண்டி கொஞ்சமாக வர மாதிரி அந்த லேயர்ஸ் இப்போ என்ன ஆகிடுச்சு, பூமியில் பலவிதமான நச்சு புகை இந்த மாதிரிலாம் ஃபேக்டர்ஸ் வெளியிட்டு இந்த பாதுகாப்பு வளையத்தை ஓட்ட போட்டாச்சு. முக்கியமாக குளோரோஃப்ளோரோ கார்பன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இந்த ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க. நச்சு காற்று ஆலைகள்னால நச்சு புகை, காரு பைக் இதுலேருந்து வர நச்சு புகை, இந்த மாதிரி பலவிதமான நச்சு காற்றுனால ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்து போச்சு. இப்போ அதில் ஓட்ட விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு, சூரியனுடைய வெப்பம் டைரெக்டாக உள்ளே வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பூமி ஏற்கனவே நிறைய காடுகள் இருந்தது, தேர்வலா மரம் இருந்தது, சுற்றி காடுகள் இருந்தது, மலைகள் இருந்தது, மலை மேலே நிறைய காடு இருந்தது. இப்படிலாம் இருக்கும்போது இந்த காடுகள்லேருந்து மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய காற்று ஈரப்பதம் இருக்கும்போது நமக்கு சூரியனுடைய வெயில் எவ்வளோ அடித்தாலும் இந்த காற்று ஈரப்பதத்தினாலையும் காற்றுனாலையும் மரத்துடைய நிழல்னாலையும் நமக்கு வெயில் அதிகமாக தெரியாமல் இருந்தது. இப்போது மரம் எல்லாத்தையும் வெட்டியாச்சு, மலை எல்லாத்தையும் வெட்டியாச்சு, காடுகள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அப்போ என்ன ஆகுது, ஈர காற்று இல்லை, தூய்மையான காற்று இல்லை, நிழல் இல்லை. அண்ட் மேற்கொண்டு இந்த புகைகள், பைக்கு, காரு இதெல்லாம் அதிகமாகிடுச்சு. எல்லாம் ஃப்ரிட்ஜு, ஏசி, அதுலேருந்து வரக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு வேதி காற்று எல்லாம் சேர்ந்து ஓசோன் லேயரை, சூரியனுடைய வெப்பம் அதிகப்படியாக பூமிக்குள்ளே வருது. பூமிக்குள்ளே வரும்போது அந்த வெப்பம் தாங்க முடியாமல் பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது. இந்த பனிப்பாறைகள் உருகும்போது தண்ணியோடைய அளவு, பாறையை உருகி தண்ணியோடைய அளவு அதிகமாகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சு ஒவ்வொரு சிட்டியாக அது மூடிட்ட பிறகு எல்லாத்தையும் மூழ்கடிச்சிட்டு பூமியில் இருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாமே கீழே முழுகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மக்கள் யாரும் எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில் இருக்கிற தண்ணியும் கடலும் வெப்பமாகி கடைசியாக பூமி வறண்டு வெயில் அந்த வெப்பம் தாங்காமல் பூமி சுக்குநூறாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நடக்கிறதுக்கு இன்னும் பல கோடி வருஷங்களாக இருக்கலாம், 1000 வருஷங்களாக இருக்கலாம், 100 வருஷங்களாக கூட இருக்கலாம். அது நம்ம இந்த உலகத்தில் மொத்த உலகத்தையும் சொல்கிறேன், நட்டு வைக்கிற மரம், வளர்க்குற மரம், இனி இயற்கையை பாதுகாத்து இருந்தால் மட்டும் அந்த அளவை சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்கவுங்க ஊரில் உங்கள் ஊரில் நிறையா மரங்கள் அவங்க நடுவாங்க, கொஞ்சம் நல்ல காற்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்.